நாங்களெல்லாம் வந்து திரு வீரன் அவர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, அவரை போய் பார்க்க போகிறோம், அவருக்கு ஒரு விருந்து வைக்க போகிறோம். அதனால் இன்னைக்கு 24ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு ஸ்லோன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சந்திக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸ்லோன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து பேலஸ்டியர் சாலையில் அமைஞ்சிருக்கு. மிகவும் பழமையான ஒரு சங்கம். அப்படியே நடந்து இதுதான் அந்த ஸ்லோன் ஸ்போர்ட்ஸ் கிளப். எங்கள் நண்பர் வீரன். வீரன் ஊர்லேருந்து வரியா? ஓகே. இந்த வயதான மனிதர் ஏறக்குறைய ஒரு 80 வயசு இருக்கும். நீங்க எப்போ இந்த கப்பலில் வந்தீங்க? இந்த சென்ட் ஜான் தீவுல எப்போ தங்குனீங்க? சென்ட் ஜான் தீவு நான் வரல, இதெல்லாம் முதல் தடவை. முதல் தடவை இறங்குனது வந்து பிணைங்க. டிக்கெட் வாங்காம வந்தாலும் நீங்க தான் முதல். இல்ல கிடையாது, எல்லாம் குறைஞ்ச விலை டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து. இப்போ உங்களுக்கு ஒரு 85 வயசு இருக்கும். நீங்க தமிழ்நாட்டிலேருந்து எதுக்காக சிங்கப்பூருக்கு வந்தீங்க? சிங்கப்பூர்லையா? படிக்கிறதுக்காக வந்தது. படிக்கிறதுக்காக. ரொம்ப சந்தித்தில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து அப்பா வேலை செஞ்சாருங்க, நம்ம அழைச்சிக்கிட்டாரு பிள்ளைங்களை இங்கே படிக்க வைக்கிறதுக்காக. எனக்கு இப்போ 87 வயசு ஆகுது. ஏதோ வந்து பார்க்குற சில இளைஞரோட கூப்பிட்டு வந்தாங்க. அப்படியா? நைனா போகும்போது ஒரே ஊரில் கப்பலில் வந்து வந்தோம். மசாலா மணி having a breakfast. Hey Nakan. என்னப்பா பேர்லாம் ஒரு ஈரமா இருக்குது. குடிக்காதவங்க சத்தம் போடுவோம் அந்த மாதிரி. நல்லவர்களும் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஓ, நான் வீடியோ எடுக்கும்போது கவனிக்கவே இல்லை. சரி போதும். ஓகே. என்ன ஈ ஓட்டுற பிஸ்னஸ்? கடையில் வியாபாரம் இல்லை. நான் அப்போ நதியில் படிச்சிருக்காங்க. We are praying about the Pekong. குடும்பம். ஓ அப்படியா? அவருதான். சரி கேட்டே இல்லையா? இந்த பயணத்தை பற்றி உங்களுடைய என்ன? சிறப்பான பயணம். பல்லாண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்து சில நண்பர்கள், படித்த நண்பர்களோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி வீரன். இந்த மாதிரி அடிக்கடி ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்கும். வருவோம். வீரன் just landed the pulau. Yes, must tell them. They forget their name.
ஓகே எனக்கு ஒரு படம் இங்கே இல்லை கேரி இருந்தது ஆமாம் நம்ம வந்து இதில் போய் ஓகே ஓகே ஹலோ ஜான் பீட்டர், ப்ளீஸ் டெல் அஸ் வேர் ஆர் வி கோயிங் நவ்? சென்சரி ட்ரெயில் போயிட்டு பிறகு யோசிப்போம் எங்கே போகிறது அப்படின்னு. ஓகே, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றேன். குரல் வளம் அவ்வளோ சரியில்லாதனால சில சமயத்தில் இந்த இடம் வாங்கணுன்னு ஜான் கிராஃபோர்ட் வந்து இந்த இடத்துல 21 இந்த மனிதர் 85 வயதுலேயும் எங்களோட வர்றாருன்னா நாங்கள் 80 வயசு. ஜான் பீட்டர் அவர்களே, ஏதாச்சும் இந்த தீவை பற்றி சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியுது புலாவ் மீனை பற்றி? நம்ம 1000 தெரிஞ்சாலும் அரை அங்குலம் தெரியாத விஷயமும் இருக்கும். 1968 கதையை சொல்லுங்கள் நீங்கள். ஓ, அது ஒரு நல்ல கதை. இது மாசிலாமணி போய் தாமரை குளத்தில் என்ன பண்ண போகிறாரு? மீன் பிடிக்க போகிறாரு. இப்போ ஒரு அறிவுபூர்வமான கேள்வி நடைபெற்றது. தாமரை பூவுக்கும் அல்லிப்பூவுக்கும் என்ன வித்தியாசம்னு. ஒன்று சிவப்பாக இருக்கும், ஒன்று வெள்ளையாக. வேறு என்ன செடி இது? ஆமணக்கு செடி. நான் கேள்விப்பட்டது. என்ன செய்வாங்க இது? இது கொட்டைமுத்து. இதில் வர்ற காய் வந்து கொட்டைமுத்து. இந்த கொட்டைமுத்து என்னன்னா விளக்கெண்ணெய், கேஸ்ட்ரோல் ஆயில். ஓ, இதில் இருந்து தான் தயார் பண்ணுறாங்க. இதனுடைய விதை எப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ள விதையில இருந்து அந்த கொட்டை வந்து நம்மளுடைய மனிதர்களுடைய இருதய வடிவத்தில் இருக்கும். ஓ, அது எப்படி முளைக்குது, எப்படி வெளியாகுதுன்னு சொல்லி இஸ்மாயில் வச்சு நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஓ, அப்படி ரொம்ப எல்லாம் நினப்பு வச்சுருக்கேன். நான் ஊரில் பார்த்துருக்கேன் இந்தியாவில். ஆனால் இந்த புலவு மீனில் வந்து இருக்குன்னு தெரியல. யாரோ நண்பர் சொன்னார் இது வந்து என்னது தப்பியோக்கா சவாரி கட்ட கிழங்குன்னு. இல்லை இல்லை இல்லை, அவர் இலையை பார்த்து சொல்லுங்க. அது வந்து இது மரவள்ளி கிழங்கு. இது ஆமணக்கு. அந்த இலை வந்து ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதனால ஆமணக்கு செடி. அந்த கொட்டைமுத்து இருக்க விதைக்கு பேர் கொட்டைமுத்து. இப்பொழுது நண்பர் வீரன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அதாவது இந்த என்னது விளக்கெண்ணெய் தயாரிக்கிற ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடி கொட்டையில இருந்து தான் விளக்கெண்ணெய் தயார் பண்ணுறது. இந்த புலவு மீனில் வந்து இந்த செடியை பற்றி இன்று தெரிந்து கொண்டோம். நீங்களும் வந்து பாருங்கள். ஆமணக்கு விதை. இப்போது ஓகே, நம்ம பிள்ளைங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விஷயத்தை பற்றி. வந்து இஸ்மாயில் பற்றி நான் கொடுத்தேன். வீரன், இன்னொரு கேள்வி. இது என்ன மரம்? இது போதும் மேலே. இது மூங்கில். மூங்கில் மரம். மூங்கில். ஓ, நல்லா பெருசாக கிளம்பியிருக்கு. வீடு கட்ட உபயோகமாகும். அதனுடைய குருத்து வந்து வெட்டி சாப்பிடலாமா? குருத்து. ஓ, வா, இந்த பூலோபின் தீவில் வந்து இந்த மூங்கில் குருத்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்பொழுது இந்த பூலோபின் தீவில் வந்து எங்களுடைய பயணம் முற்று பெற்றது. மிஸ்டர் விளக்கெண்ணெய் பற்றி கதை சொன்னார். விளக்கெண்ணெய் பற்றி யாரு தெரியும்? கேஸ்ட்ரோல் ஆயில். கேஸ்டர் ஆயில். இங்கே உள்ள ஜனங்களுக்கு தெரியாது. கேஸ்ட்ரோல் ஆயில். கேஸ்டர் ஆயில். Labrador Park. வாரியர். வணக்கம் வீரன் அவர்களே. வீரன் வந்து இந்த இடத்த விட்டுட்டாரு. பிளேஸ். எல்லோருக்கும் வணக்கம். இது 1961ஆம் ஆண்டு படித்த நண்பர்களோடு 6வது பயணம். இது ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் லேபரோடோர் பார்க். சரித்திரபூர்வமான ஆரம்பத்திலிருந்து 2ஆம் உலக யுத்தம் வரைக்கும் பிரபலமான இடம். ஆக இங்கே வந்திருக்கோம். வீரன் வந்து தொப்பையில் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. வெரி குட். நல்லா சந்தோஷமாக கதை பேசிட்டு போவோம். அடிக்கடி வாங்க. தேவராஜ், மத்தும் நீங்கள் வந்துருங்க. மத்துமும் தேவராஜும் வராமல் இருக்காங்க. வரணும்.
ஜான் பீட்டர் எப்படி பயணத்தை எப்படி தொடங்குறது? இதுதான் லெபரடா பார்க் எம்ஆர்டி. நம்ம இதிலேருந்து இந்த போர்ட் வாக்கை நடணும். பெர்லாய க்ரீக் போர்ட் வாக். இதெல்லாம் போய் இந்த ரிஃப்ளெக்ஷன் அட் த பே ப்ரைவேட் கண்டோமினியம். இதில் வந்து இப்பொழுது ஒரு இல்லை அடர்ந்த பகுதியில் பத்தாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் நல்லா இருக்காது. இப்பொழுது இப்போ என்ன குரங்கு? பொன்னிற குரங்கா? சொல்லு கதையை பற்றி. பொன்னிற குரங்கு எங்கே இருக்குது? மலையில் சிங்கப்பூருக்குன்னு பூர்வீகமாக அந்த குரங்கு தான். ஓகே. அந்த ஹிந்தி ரோடு, அதாவது காப்ஸ் இருக்குல்ல, நேர் எயித்தாப்புல உள்ளுக்கு நடந்தோம்னா பொன்னிற குரங்கு. அதான் நீ அங்கே அழைச்சிட்டு போலியேன்னு நினைச்சேன். போவோம் அடுத்த பயணம். இல்லை அதே தானே, அதே இடம் தானே, பக்கத்தில் கீழே இறக்கத்தில். நம்ம வீரன் வந்து எவ்வளோ கலகலப்பாக இருக்குது. பொன்னிற குரங்கை பற்றி சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்த பார்ப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோம்? ஓ, இது அழகான இடம். இயற்கையான சூழ்நிலையில் நம்ம ஒரு ஆமையை பார்த்தோம். வீரன், இந்த இடத்த பற்றி உனக்கு என்ன? உங்கள் வீடுல அங்கே தான் இருந்துச்சு அந்த காலத்தில்? அலெக்சாண்ட்ரா ரோடு இந்த கிட்டக்க. இப்போ வீடு தான் நிற்கிறேன் முன்னுக்கு. எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குல்ல, எயித்தாப்புல கணேசன் உங்களோட படித்தான்ல ஆமாம், வாத்தியார். தெரியும். வாத்தியார் இல்லை, வாத்தியார் தெரியும். குழந்தை அக்காலியாவும் எல்லாம் ஊர் பூரா எல்லாம் தண்ணி எடுத்து வந்து இந்த வாக்கிங் ஸ்டிக்கை வந்து ஜான் பீட்டர் வந்து எனக்காக கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா என் கால் வலிக்குதுன்னு என்னை நடப்பதற்காக இந்த வாக்கிங் ஸ்டிக்கை கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி. ஆனால் திருப்பி கொடுத்துருவோம். இப்பொழுது நான் இந்த லேப்ரடோர் பார்க் போட் வாக்கில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இது கடல் மேலே வந்து கட்டியிருக்கிற நடைபாதை. ஸோ இந்த நடைபாதை மேலே நடந்து போன 2 பகுதியில் இணைக்கிறது. ஆக சுலபமாக நம்ம கடல் மேலே இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்க்கலாம். 2 சைடும் தேய்ச்சி பெரியன் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடம்லாம் இடம் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு நம்ம பார்க்காம இருக்கோம். இந்த மாதிரி வரும்போது தான் இதெல்லாம் தெரியுது. வந்து 1961 வந்ததுயா. 61 பச்சை பையன் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, மலையில் ஏறி கீழே போய் கோமணம் கட்டிக்கிட்டு. எதுக்கு அங்கே போனேன்? கூட்டாளிங்க இருக்காங்கல்ல, அக்கம்பக்கத்தில் உள்ள சீனர் மலாய்க்கார பொடியெல்லாம் இருக்காங்கல்ல, கூப்பிட்டானுங்க. சேர்ந்து போனேன். அவனுங்கெல்லாம் 2000 போட்டிருக்காங்க, எனக்கு 2000 இல்லை. துண்டு ஒன்று வச்சிருந்தேன், வேட்டி துண்டு. அதை எடுத்து கோமணமா கட்டி மலாய்க்காரெல்லாம் சிரிச்சு மலாய்க்கார பயிலுங்களாம். இல்லை அந்த இடம் கரண்ட் தெரியுமா? ரொம்ப கரண்ட். ஆமாம், அந்த பக்கத்தில் பயங்கரமான ஆழம் வரும். கிடக்கும் அந்த மாதிரி கல், இது மண்ணெல்லாம் பார்க்க இன்னும் மாதிரி கிடக்கு பாரு. வீரன், வழக்கம் போல ஒரு கேள்வி. எங்கே போனாலும் நம்மளோட மூங்கி மரம் வருது. அதான் மூங்கி மரம் பூலோமையில் இருந்துச்சு, எங்கே போனாலும் செஞ்சோன் ஐலண்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம லேப்ரடோர் பக்கத்தில் இருக்குது. மூங்கிலே பல விதம் இருக்குது. கல் மூங்கி இருக்குது, கல் மூங்கி இருக்குது, கூட்டு மூங்கி இருக்குது. ஓகே, ரெடி. எல்லாம் ஷூட்டிங் நடைபெற இருக்கிறது. ஓகே, ரெடி. வயதான வாலிபன் மாசிலாமணி நண்பர் அவர்கள் வருகிறார் ஓடிக்கொண்டே. எடு கிடைச்சா இல்லையா? வணக்கம். மிக சந்தோஷமா இருக்குது என்ன வீடியோ எடுக்கிறது. என் முகமும் யூடியூப்பில் வரும், 4 பேர் பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி. நைனா முகமது நண்பன்டா. 1961 படிக்கிறோம். வணக்கம். இப்போ விசுலிங்க கோழி கண்டுபிடிச்சிட்டா. விசுலிங்க என்ன போகுது? ஓ, என்ன ராவண மிசியா? சொல்லுங்க என்ன சந்திரு மூக்கு அரிக்க போதே. ராவண மிச ஒரு ஆள் போட்டு வீட்டில் போய் அரிக்க போகுது. அப்புறம் விசுலிங்க ஆராய்ச்சி பண்ணுறார். விசுலிங்கம் ஒரு வீரன், இது என்ன கையில் வச்சிருக்கேன்? இது பச்சை பாதாங்கொட்டை. பச்சை பாதாங்கொட்டை. ஓ, எந்த மரத்தில் காய்க்குது? இதில் இருந்தால் எடுக்கிறதாக நம்ம
ப்ரொடியூசர் செல்வராஜ் சொல்கிறாரு, ஆனால் எனக்கு தெரியாதுன்னா நான் உடச்சி உள்ள பருப்பை பார்த்தது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதை சொல்லுவாங்க சி ஆல்மண்ட்பாங்க, கீ எல்மன் கடற்கரை ஆல்மண்ட். இருக்கலாம். ஆனால் இது பெரிய பிரச்சனைன்னா ரொம்ப கஷ்டம் உடைக்க. காக்கா இருக்குல்ல, இந்த இதை பார்த்துட்டா உடைக்க முடியாது, கொண்டுட்டு எடுத்துகிட்டு போய் நடு ரோட்டில் வைக்கும். கார்கள் போகுது வருது இல்லை, அது உடஞ்சதுக்கு பிற்பாடு அதை எடுத்து சாப்பிடுயா காக்கா. நான் பார்த்துருக்கேன் அலெக்சாண்டர் ரோட்டில் அந்த பருப்பு எடுத்து சாப்பிடுது. அது காக்கா வந்து தண்ணி குடிச்சது கிளைவர் காக்கா. காக்காவுக்கு இல்லை நல்ல அறிவியா காக்கா? நீ என்ன நினைக்கிற, காக்காவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? மனிதனை விட காக்காவுக்கு அறிவு ஜாஸ்தியா? வாத்தியார் இருக்கு. யூ கிளைவர், ஐ ஆல்சோ கிளைவர், கரெக்ட். காக்கா கூட்டத்தை பாருங்க, இது கற்றுக் கொடுத்தது யாருங்க? அதுக்கு தெரியாது. இதான் வீரன். ஊரில் இந்த மாதிரி புளிய மரம்லாம் வெட்டுவாங்க காலவா போடுறதுக்கு. அப்போ இந்த மரத்தை எப்படி உடைப்பாங்க? கோடாரி கொண்டு உடைப்பாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி கறி மூட்டை ஆக்கர்மாங்க. அதை சுற்றி பெரிய ஓட்டை போட்டு அந்த எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஊரில், எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கதை இருக்கேன். வெடி மருந்தை போட்டு அதை குத்தி துணியை வைக்காமிக்கு, துணி தேங்காய் நேரம்லாம் வைக்காமிக்கு மண் வேற கொட்டுவானுங்க. களிமண். களிமண்ணா என்னன்னு தெரியாது. களிமண் கொட்டுவானுங்க. கொட்டிட்டு திரியை பற்ற வச்சு விட்டா வெடிக்கும். ரெண்டாயிடும் மரம். கிராமத்து திருவிழாவுக்கு கொண்டு வந்து வான வேடிக்கைன்னு சொல்லி மீசையா ஸ்ரீலங்கா ஆண்ட ராவணனோட மீசை அப்படி தான் இருக்கலாம். இதுக்கு பேர ராவண மீசையா? ஓ, ராவண மீசை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மீசை போரில் தோற்றோன்னே ஒரு மீசை எடுத்துட்டாங்க. அதோட பூவை பார்த்துருக்கியா நீ? ஐயோ, பூவை காட்ட. மசூதி இதான் டிசைன் பண்ணுறது. மோஸ். ஆமாம், மேலே சூறாவ மாதிரி இருக்குல்ல, மசூதி மேலே லுக் லைக் மோஸ். மசூதி மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து பூ, அழகான பூ இருக்குது. இப்போ பார்த்தோம்ல, உடும்பு உள்ள இல்லை, உடும்பு எடுக்கலாம். உடும்பு எங்கே இருக்கு? இப்போ இன்னும் உடும்பை பற்றி சொன்னாங்க. உடும்பு கறி. வீரேனே, உடும்பு சாப்பிட்றியா? இல்லை, நான் உடும்பெல்லாம் சாப்பிட மாட்டேன். அது வந்து மனுஷ எச்சத்தை சாப்பிடக்கூடியது. அதனால வந்து அந்த உடும்பு கறி நான் சாப்பிடவே இல்லை. இது மூணாவது தரம் நீ சொல்கிற. மாட்டுக்கறி, பன்றிக்கறி, உடும்பு இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. நாய்கறியெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. நாய்கறி வந்து கொரியாக்காரன் சாப்பிடுவான். ஓ, சீன இடத்துலேயே ஒரு இடம் இருக்குது, அது வந்து நாய்கறி சாப்பிடும். ரொம்ப நன்றி இந்த மாதிரி தகவலுக்கு. நைனா முகமது அவர்கள் வந்து இதை படம் எடுக்கிறாங்க. கடந்த காலத்தில் இது பைரட்டு கடற்கொள்ளையர்கள் வாழ்ந்த இடம் இது. இது இது பாம்பு. இது ஆனால் இது சாப்பிட முடியாதுல்ல. ஈச்சஞ்சாரி. ஆமாய்யா, அதான் நானும் யோசனை பண்றேன். ஓகே, வீரன் சொல்லு. வீரன் என்ன பண்ணுறது? அந்த பழம் இல்லையா, அது கொஞ்சம் சிவப்பா இருக்கும். இல்லை, அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். பேரிச்சம் ஊரில் போய் இது ஈச்ச மரங்கள்ல அந்த மாதிரி இருக்குங்க. இது இல்லை, அது இல்லை. அப்போ இந்த பழம் என்னன்னு ஒன்று கேட்டால் இது இல்லை அது இல்லைங்கிற. இல்லை, இது என்னன்னு எனக்கு தெரியல. இது பேரிச்சம் பழத்தில் ஒரு வகை. அப்படி பாம்பு தான் படம் இருக்குது. என்னது பாம்பு புத்தா? ஓ, பாம்பு புத்தா எறும்பு புத்தா? எறும்பு புத்து தான் பாம்பு. எறும்பு புத்து புத்து கட்ட தெரியாது. வீரன், இது என்ன வீரன்? இது வீரன், இது கரையான் புத்து. என்ன வீரன் இது? என்னது? கரையான் புத்து. பழைய மண் இருக்குல்ல, அதில் வந்து இந்த கரையான்ங்க வந்து வீடு கட்டும். ஓ, இது குழி பறித்து வீடு கட்டி உருவாக்குறது கரையான் புத்துன்னு சொல்கிறது. இதில் வந்து என்னன்னா பாம்பு வந்து அடங்கிடும் உங்களுக்கு. ஓ, அப்படியா? எதுக்குன்னா பாம்பு சில நேரங்கள் அதுக்கு உணவு கிடைக்காது. அந்த உணவு கிடைக்காத நேரத்தில் வந்து அந்த பாம்பு வந்து உள்ளுக்கு இருக்கும். ஓ, அந்த கரையான்களை அது திங்கும். பாம்பு திங்கும். ஓ, அந்த கரையான்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. அதுக்கு மேலே ஆகிட்டுனா அது வந்து ஈசல்னு சொல்கிறது. ரெக்கையெல்லாம் முறைச்சிடும், பறக்க ஆரம்பிச்சிடும். ஓ, அந்த கரையான் பறக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ரொம்ப நன்றி வீரன் இந்த தகவலுக்கு. வந்து புத்து கட்ட தெரியாது. பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது. கரையான் புத்தை வந்து தன்னுடைய வீடா ஆக்கிக்கிட்டு கரையான்களை சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓ.
வணக்கம் ஐயா. செல்வராஜ் இருக்காங்க. செல்வராஜா இப்பொழுது நமது நண்பர் ஓமான்லேருந்து எங்களுக்காக வந்திருக்கிறார். எங்க போறாரு? ஓமான் தானே? ஏமனா ஓமானா? ஓமான் ஓமன் வர ஏமன் தெரியும்ப்பா. நீங்கள் ஓமான்லேருந்து வந்திருக்கீங்க. எமனா YEMEN எமனா அது ஏமன் எனக்கு தெரியும் சார். ஆனால் நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க ஓமான்லேருந்து. இப்போ எனக்கு மறந்துருச்சு எங்க இருந்து எங்க வந்தேன்னு. ஓகே நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்களுக்கு ஏமனும் தெரியாது. வந்திருக்கேன். அதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களை 3 மாதம் ஆச்சு பார்த்து. நம்ம எல்லாம் வந்தோம். நீங்கள் இதை மெனக்கட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க. வாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த வீடியோவை பார்த்தோன்னே எல்லாரும் கேட்குறாங்க, அப்படியா ஓமான்லேருந்து வந்தவர் எப்படி இவ்வளோ சுத்தமாக தமிழ் பேசுகிறாருன்னு. இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு, சுத்தம்ங்கிறது தமிழ் இல்ல, அப்புறம் தூய்மை. தூய்மை தூய தமிழ்ல பேசுறீங்க. என்ன மக்தும். வாங்க. பச்சை போய் தேடிட்டு இருக்கேன். இங்கே மறக்காம செல்வராஜ் வீரையன். என்ன வீரையன்? என்னது ஆச்சரியமா நினச்சா நீ ஏமாத்துறேன்னு, வேணுத்தையும் செய்கிறேன்னு. உண்மையிலேயே எங்களை பார்க்கல. இதான் நம்ம வீரன் வந்துட்டாரு. அப்புறம் என்ன, நைனா முகமது காத்திருக்கோம். இந்த தடவை தான் முதல் வீரையன், உங்களை பார்த்தா கொஞ்சம் குழம்புன மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? குழப்பம் கிடையாது. இந்த இடத்துல தெரியுமா? தெளிவா இருக்கேன். ஆனா ரோட்ல நிறைய இந்த சாலையில போயிருக்கிறேன். பக்கம் வந்து இறங்கி வந்து பார்க்க. இப்போ இதான் முதல் தடவை நீங்க பாக்குறது? இந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் இதான் முதல் தடவை. ஓ பரவாயில்ல. தடுமாற்றம் தான், பயம் இல்லை. தடுமாற்றம். வெனிஸ்க்கு போயிருந்தீங்களா இப்போ இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி? ஆமாம். அந்த குண்டலால அதை அவர்கிட்ட சொல்லணும். பார்க்கறதுக்கு அழகு. வணக்கம் ஓமான் நண்பரே. ஓகே நண்பர் மக்தும் அவர்களே, நீங்கள் ஓமான்லேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இப்போ இந்த இடம், இந்த பூங்கா இருக்குல்ல, ஒரு காலத்தில், அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கடல். 60 வருஷத்துக்கு முன்னால இல்லை 1967 68 வரைக்கும் கடல் தான். 70 போட்டாலும் அங்கே ஒரு 30. அப்போ நான் வந்து இந்த இடத்துல குளிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்போ இந்த இடத்த வந்து இப்படி ஆகிட்டாங்க. போகணும் அப்படின்னு நான் போயிருக்கேன் ஸ்ரீலங்காவுக்கு. ஆனால் இது மாதிரி போட்டது இல்லை. எது மாதிரி போனதில்லை. இந்த பேக் பேக் போட்டுட்டு ஓ, ஹைக்கிங் மாதிரி. சுற்றுப்பிரயாணிகள் வந்து விட்டார்கள். என்ன சொல்லுங்க, அது சொல்ல. இந்த இடத்த பற்றி உன் ஞாபகம் என்ன வருது? கடலாக இருந்தது தெரியுது உனக்கு? நினைப்பில்லை? எல்லாமே கடலாச்சே. அதான் நம்ம செஞ்சோன் இதுக்கு ட்ரைனிங்லாம் வரும்போது தெரியுமா இந்த பக்கம் கடல்? பார்த்துருக்கேன். கார்னிவல் நடந்துச்சு நேஷனல் டேக்கு. அந்த காலத்தில் நேஷனல் டேக்கு 1962 அந்த கார்னிவல். அப்போ கார்னிவல் இப்போ என்னோட நண்பர்களோடு இந்த பேஃப்ரோனுங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மாசிலாமணி, ஜான் பீட்டர், விஸ்வலிங்கம், வீரையன், ஐனா முகமது, மக்தும் ஆக அனைவரும் இங்கே வந்திருக்கோம். மக்தும், நீங்கள் இப்போ ஓமான்லேருந்து நேராக ஃப்ளைட் எடுத்து வந்தீங்களா, துபாய்க்கு போயிட்டு வந்தீங்களா? துபாய்க்கு போயிட்டு வந்தேன். துபாய் மூலம் வர்றீங்க? ஓ, அங்கேருந்து வரேன், துபாயிலேருந்து வரேன். அப்போ தங்குனீங்களா? துபாயில் தங்கணுமா இல்லை? அப்படி மாறி ஃப்ளைட் மாறி நேரம் இங்கே வந்தாச்சு. உண்மையில் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து வர்றது. நல்லா பார்ப்போம். இன்னைக்கு வாங்க, 3 மாதத்துக்கு பிற்பாடு சந்திக்கிறோம். 3 மாதம். ஆமாம், நம்ம ஸ்ரைன் ரோட்டில் பார்த்தோம்ல கடைசி நிகழ்ச்சி. நண்பர் வீரையன், இப்போ ஓமான் நண்பர்கிட்ட என்ன சொல்கிறீங்க சொல்லுங்களேன். ஓமான் நண்பரை அவர்கிட்ட கூப்பிடுறேன். எனக்கு சகல மரியாதையும் கொடுத்து உங்களை இருந்து கூப்பிட்டு ஒரு விருந்து வையான்னு சொல்லியிருக்கிறேன். ஓமானில் ஒட்டகக்கறியா, ஒட்டகரியா? இது இருக்குல்ல பேரிச்சம்பழமா, ஒட்டக பால் எனக்கு வேணும். பண்ணு அவர் சொல்லிட்டாரு, நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அவர் முதல்ல என்ன பேங்காக் அழைச்சிட்டு போவாங்க. எப்போ சொல்லுங்க, அழைச்சிட்டு போகிறேன். சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேங்காக்கு முதல்ல அழைச்சிட்டு போங்க.
உங்களுக்கு ஓமானை கொண்டு போவார். இங்க இந்த பேங்காக்ல இருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்கா? உங்க நாட்டுக்கு போயிட்டு நம்ம கீழ்நாட்டு இல்லை, பேங்காக்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்கா ஓமானுக்கு? பேங்காக்ல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. அது பெரிய பெரிய ஏர்போர்ட் இது. அப்போ அப்புறம் என்ன வீரன் டைரக்ட் ஃப்ளைட்டு? ஆக ஒட்டக கறி, அவர் நமக்கு ஒட்டகக்கறி, ஒட்டக பால், பேரிச்சம்பழம். ஒன்றை நினைச்சா உடும்பு கறி நினைப்பு வருது. உடும்பு கறி சாப்பிட்ருக்கியா? பார்த்தா என் உடம்ப எங்க? அங்கே இதில் இந்த வெள்ளிஸ் நகரில், கீழ்நாட்டு வெள்ளிஸ் நகரில் பெரிய உடும்பு உள்ளுக்கு ஆத்திலியா கிடக்கு. பார்த்தா இது நமக்கு அதுக்கு ரொம்ப ராசி போல இருக்கு. உடும்பை பார்க்குறாங்க, போகிற இடம்லாம் உடும்பை பார்க்குறேன். போகிற இடத்துல உடும்பு கறி கதை தான் சொல்லுவேன். நம்ம ஓமான் நண்பரே இவர் வீரன். ஓமான் நண்பர்கிட்ட கேளு, ஒட்டகக்கறி எப்படி இருக்கும், ஒட்டக Okay. பால் எப்படி இருக்கும், பேரிச்சம்பழம் எப்படி இருக்கும். ஒட்டக கறி சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கும்? இங்க உள்ள ஆளுக்கே தெரியும் நல்ல. இங்க உலகம் பூரா அது பரவி கிடக்கு. இங்கே யார் சாப்பிட்றா? நீங்கள் சிங்கப்பூரில் நீங்கள் கடை பார்த்துருக்கீங்களா? ஒட்டக கறி கடை புத்தகக்கறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கன்னு சரியாக தெரியல. இந்த இந்தியன் மற்ற இந்த என்னது இந்த இஸ்லாமிய மாதிரி இது இருக்கும்னு நினைக்கிறேன். மலேசியாவில் கிடைக்கும் நினைக்கிறேன். வீரகன் நண்பர் வந்திருக்காரு, ஒட்டக கறியை தேடுறாரு. போய் காமிங்க எங்க இருன்னு. எனக்கு தெரியாது, அவர் தானே எனக்கு கொடுக்கணும். ஒட்டகக்கறியும் ஒட்டக பாலும் நல்லா வலுவா இருக்குமா உடம்பு. சரிங்க. அவர் சொல்ற அந்த அங்க போனா உடும்பு இங்க வருவாங்க. ஓ உடும்ப நல்லா கவனிச்சிக்க. காரிங்க. ஓ காரி வீரகன், இந்த பூவை பற்றி சொல்ல கொஞ்சம். என்ன பூ இது? இந்த பூவு பூவோட பேர் தெரியாது, வடிவமைப்பு தெரியாது. என்னன்னா மாட்டுக்கு இது கட்டி விடலாம், கழுத்துல ஏதாவது பொங்கல் நேரத்தில் கட்டி விடலாம், அழகா இருக்கும். நல்ல ஐடியா. பொம்பளைக்கு குஞ்சம் வச்சு விடலாம், இன்னைக்கு. ஆமாம், ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு வச்சு விடலாம், அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. வாடாத மலர் இது, மனம் இல்லாத வாடாத மலர். இப்போ நம்ம வீரன் சொன்ன மாதிரி இதை வந்து மாட்டுக்கு தலையில் போடலாம், பெண்களுக்கு வந்து சடை மாதிரி போடலாம். அதாவது நேஷனல் டே டைமில் அழகுக்காக செய்யலாம். இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நல்ல ஐடியா. அதை வந்து நம்ம உங்களுக்கு இந்த ஆவாரம்பூ கட்டி விட்றாங்கல்ல, அந்த மாதிரி மாட்டுக்கு குஞ்சான்ல மேலே எல்லாம் அதெல்லாம் கட்டி விடலாம். அங்கே வச்சுங்க. இந்த தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருக்குது. இந்த செடி இருக்கான்னு எனக்கு தெரியாது. தெரியல, இது வெளிநாட்டு தெரியாததை வந்து பெருமைக்காக நான் தெரிஞ்சதாக சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி வீரன். அதான் ஆனால் எதுக்கு பயன்படுத்தலாம், இந்தந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லலாமா? அதுதான் முக்கியம். ரைட்டு. ஏன்னா அந்த ஷேப்பை பார்த்தோன்னே எதுக்கு அது பயன்படணும் மூளை வேலை செய்யல. அதுதான் திறமை. வாங்க பேசிட்டே போகலாம். வீரன், இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஒரு பொருளோட பேர் தெரியாது, ஆனால் அதனோட பயன்பாடு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். என்ன செய்வீங்க இப்போ? வீரன், உதாரணத்துக்கு வந்து இப்போ ரோட்டில் ஒரு இந்த மாதிரி இலை கிடைக்குது. ஸோ அந்த இலையோட பேரை பற்றி சொல்லுங்களேன். என்ன பேர் ஏதுன்னு? நல்ல அகலமான இலை, பச்சை பழுத்த இலை. இந்த இலையை வந்து நம்ம உணவு பரிமாறத்துக்கு பயன்படுத்தலாம். சிற்றுண்டி பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் பின்னால் ஏதாவது ஒரு தட்டை கிட்ட கொடுத்துட்டோம்னா இது விசிறியாகவும் பயன்படுத்தலாம். நல்ல ஐடியா. விசிறி. மற்றபடி நிழலுக்கு பயன்படுத்தலாம். நிழலுக்கு. அடுத்தது வந்து பெண்கள் வந்து தன்னுடைய பெண்களோ ஆண்களோ அன்றாயிரம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, உள்ளு இல்லாமல் இருந்தால் மின்னுக்கும் பெண்ணுக்கும் வச்சுக்கலாம், மறைச்சிக்கலாம். காட்டுவாசிகள் மாதிரி. ஆதிகால மனிதர்கள் இப்படி தான் இருந்திருப்பாங்க. மனிதர்கள் இப்படி தானே இருந்தாங்க. ஆமாம். அப்போ வந்து இந்த இலையோட பேர் தெரியாது, ஆனால் பயன்கள் தெரியுது உனக்கு. பயன்கள் வந்து நம்மளுடைய மூளைக்கு தக்கவாறு என்ன எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்க வேண்டியது. இதான் வீரன். நம்மளோட வந்தால் பலதை கற்றுக்கலாம். வீரன், இது என்ன செடி? இது மல்லிகை. மல்லிகை செடி. ஏன்னா பூவை காணும். பூ அதிகமாக இல்லை. ஒரே ஒரு அடையாளத்துக்கு, மல்லிகை செடிங்கிற அடையாளத்துக்கு அந்த காம்பு, அடிக்காம்பு இருக்கு. அடி உதிர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். பூ உதிர்ந்து போச்சு. இதை வச்சு நம்ம அடையாளம் காணலாம். அது அந்த காலம். மல்லிகை மொட்டு. மல்லிகை மொட்டு பார்த்தாச்சு. மல்லிகை மொட்டு. ஓகே. வீரன் எப்படியே கண்டுபிடிச்சாரு மல்லிகை மொட்டை. இதுதான் இருக்கு. ஓகே. தெரியலப்பா, இதை வந்து நான் சொல்ல முடியாது. இப்போ இதை பார்த்தா மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு. இது மல்லிகைப்பூ கிடையாது.
மல்லிகைப்பூ வந்து இந்த அளவுக்கு நீளம் இருக்காது. ஓ இந்த மாதிரில. ஓ ஆமாம், உங்கள் நண்பர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? எமது நண்பர்கள் எல்லாம் நம்மளை பிரிந்து தனிப்பட்ட முறையில் ரகசியங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்கள பிடிப்போம் வாங்க. டாய். பாருங்களேன். ரகசியங்கள் ஒரு ஆள் பேசினா சீக்கிரம், 2 பேர் பண்ணா ரகசியம், பல பேர்னா கூட்டம், பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஓமான் நண்பர் எங்கே இருக்காரு? ஓமான் நண்பருக்கு வந்து களைப்பு தட்டி போயிடுச்சு. அவரை தேடுவோம். ஒட்டகப்பால் வந்து இப்போ அவருக்கு தேவைப்படுது. ஒட்டகப்பாலும் பேரிச்சம்பளம். ஓமான் நண்பரே, இங்கே ஒட்டக பாலும் கிடைக்காது, ஒட்டகம் இல்லை. எந்த பால் இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பால் ஓகேயா? ஓகே. இல்லை உங்களை ரொம்ப இது பண்ண மாட்டோம், நம்ம சீக்கிரம் போய் எங்கேயாச்சும் பார்ப்போம். காலு யூக்கலிப்டஸ் ட்ரீ ஆஸ்திரேலியாவோட பூர்வீகமாக கொண்டது. ஆனால் இது வளர்ந்த மரமா இருக்கா, சின்ன சின்ன இருக்கும்போது வெட்டி வித்துருவாங்க. ஆனால் இந்த மரம் என்ன பிரச்சனைனா அந்த தண்ணி இழுத்துரும், மற்ற பிளான்ட் வளராது. என் வீட்டில் நிறைய இருக்கு. இப்போ இது வந்து உடனே கான்ட்ராக்டரை கூப்பிட்டு வந்து மொத்தமாக வாங்குவானுங்க, லாரி கொண்டு வந்து. ஓ இது வெட்டி அவங்களே வெட்டிக்குவானுங்க. விலையை நம்ம சொல்லிட வேண்டியது, அவங்க கட்டுப்படியான விலையை வாங்கிக்கிட்டு. ஊர்லையா இந்த ஊர்லையா? ஊரில். ஓகே ஓகே. வெட்டிடுவாங்க. இது வந்து கொனோகாப்பஸ், வெஸ்ட் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா. ஓமான் சாஹிப் அவர்களே, நாங்கள் எந்த பயணம் சென்றாலும் ஷேக் சாஹிப், ஓகே, நாங்கள் எந்த பயணம் சென்றாலும் இந்த நண்பர் வீரன் வந்து ஒரு மரத்தை வச்சு தவறாமல் சொல்லுவார். அது என்ன மரம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். வீரையன், அது என்ன மரம்? அது கல்மூங்கி. கல்மூங்கி. இந்த மூங்கி மரத்தை மொத்தம் விஜய் வீரன் வந்து அழகாக சொல்லுவார் எல்லா வீடியோவிலையும். வாங்கலை காட்டுங்களேன், பேசிகிட்டு இருந்தால் எனக்கு தெரியாது. கல்மூங்கி மாட்டுக்கு தார் கம்பு போடுவாங்கல்ல, இந்த இதுதான் மூங்கில் சொல்லி வார்த்தையில் ஒரு தமிழ் பாட்டு தான் சொல்லு. நீங்கள் சொல்லுங்களேன் சாஹிப். கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும், அதுக்கு வந்து எனக்கு தெரியாது, எல்லாம் பாதி தான் தெரியும், முழுசா தெரியாது. அப்போ முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். உண்மையிலேயே அந்த மூங்கி காட்டில் இருந்தீங்கன்னா அந்த காற்று அடிக்கும் போது அந்த உராய்வு எடுக்கும்போது உராயும் நான் கேட்டிருக்கேன், நமக்கு தொடர்ந்து இருக்கு. அந்த உராய்வு வந்து அருமையாக இருக்கும் அந்த சத்தம். அப்போ அதெல்லாம் அனுபவிச்சவங்க அந்த பாட்டை எங்கே எழுதியிருக்காங்க. அந்த சவுண்டும் அழகாக அப்படியே இருக்கும். இப்போ அந்த மூங்கி மரம் இதுதான். இந்த இதை என்ன பண்ணணும்னா, இந்த கல் மூங்கிய அப்படியே வெட்டி சேர் இருக்குல்ல, சேத்துல வந்து முந்தி வைப்பாங்க, அது பக்குவப்படுறது. ஓ அந்த இதுல வாட்டுறது, இது நெருப்புல வாட்டுவாங்க. ஆணியை வந்து உள்ளுக்கு இது பண்ணி மாட்டுக்கு தாரு. அது சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கணும். இதான் அந்த முனையில ரொம்ப பெருசா இருக்காது, இதனால அழகா இருக்கும். அந்த தார்குச்சிம்பாங்க. தார்குச்சி. அப்படி மாட்டுக்கு சரியா வேலை செய்யணும்னா விழாவில் இந்த பக்கம் ஒரு போடு, இந்த பக்கம் ஒரு போடா, கபீர் அதே ஒரு இன்ச்சு சின்ன இது அது பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில் மாட்டு. இது கோரைன்னு நினைக்கிறேன். இது கோரை. ஓ இதில் தான் செய்வாங்களா அந்த பாய்? தான் நினைக்கிறேன், இதுதான் இது கோரைன்னு நினைக்கிறேன். இது பார்த்தா நீளமாகவும் இருக்கு. ரைட். இதான் வந்து தீனியாகவும் போடுவாங்க. வெட்டிட்டு வந்து இந்த கோரைப்புல், இதில் வந்து பாய் செய்யலாம். சூப்பர் கோரை. இந்த கோரை பற்றியா பயங்கரமான பெரிய கோரை. அங்கே வச்சுங்க. ஓகே. இல்லை நினைக்கிறேன். அது என்ன விரையன் திமிங்கலமா சொராவா? சுறா மீனா? ஓ வா, இதான் சுறா மீன். பெருசா இருக்கும், பார்த்தா சுறா மாதிரி தான் தெரியுது. மிருகங்கள் இருக்குல்ல, நான் எதை வச்சு சொல்றேன்னா, இதுல இப்போ கம்பெனிஸ்ல மெல்வில் பார்க்குன்னு கொண்டமேனியம் இருக்கு. அது உள்ளுக்கு போனீங்கன்னா சஃபாரி பார்க் கொண்டமேனியம்னு போட்டிருப்பான். அந்த இது பேர் ஒட்டகமா அங்கே ஆப்பிரிக்காவில் மிருகங்கள் பூரா அங்கே பொம்மையாக இருக்கும். ஓ அப்போ இதை பார்க்கும்போது இந்த சரௌண்டிங் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தது மாதிரி தெரியும். பார்ப்போம் வாங்க.
எல்லாம் ஆப்பிரிக்கா மிருகங்கள் தானே. ஆப்பிரிக்கா தான், ரைட். நீ சொன்ன மாதிரி கரெக்டாக. சீனா புல்லுவலி எல்லாம் ஆப்பிரிக்காவில் உள்ளது. இல்லை நரி, ஓனாயி, ஒட்டச்சிவிங்கி. ஓ மச்சான் இருக்கா சார். ஆ உங்களை சில நேரம் மிஸ் பண்ணுறது மன்னிக்கவும். என்ன இருக்கு இதில்? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் என்ன இருக்கு? இல்ல அந்த கேமரா இருக்குல்ல, அது பார்க்கறத பொறுத்து இருக்கு. நம்ம ஜூம் பண்ணலாம். அதெல்லாம் அதை பொறுத்து தான் இருக்கு. பார்க்கறத பொறுத்து இருக்கு. என்ன இருக்கு? என்ன பண்ணுறது? நத்திங் ஒன்றும் இல்லை. இல்ல கிட்ட எடுக்கலாம், ஜூம் பண்ணலாம், ஜூம் பண்ணலாம். என்னத்தை ஜூம் பண்ணலாம், என்னத்தை கிட்ட எடுக்கலாம் சொல்லு. கேமரால வந்து தூரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ அந்த தூரத்துல இருந்து ஜூம் பண்ணாக்கா பக்கத்துல இருக்கு. நம்ம 9 போயிடுச்சு. முடியாது. சக்தியை தேக்கி வைக்க கூடாது. அப்பப்ப விளையாடினா தான் உங்களுக்கு ஹார்மோன் வரும், இளமை வரும். கரெக்டாக சொல்லுங்க. குடும்ப சகிதமா அதாவது சீனாவுக்கு ஜப்பானுக்கு போறதுக்கு ஆசை இருக்கா? ஜப்பானில் விலை கூடல. தனியா கடல் தனியா ரெண்டும் கலந்ததியா? சொல்லு, டப்புனு சொல்லு. வீரேன், நீரை சுத்திகரிப்பு பண்றாங்க. இது குடிக்க தண்ணியா? வீரேன், இது என்ன நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா? அது உப்பு நீர்னு சொல்ல முடியாது. ஆனா நன்னீர் வந்து இதுல நிறைய கலக்குது. ஓ ஆரம்ப காலத்துல உப்பு நீரா இருந்தது தான். இது கொஞ்சம் கொஞ்சமா நன்னீரை வந்து கலந்து இப்ப நன்னீரா இருக்கலாம். ஓ இதை சுத்திகரிப்பு பண்றானுங்க. இது சிங்கப்பூர் வந்து இங்கிருந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, போதுமான அளவுக்கு நீர் தண்ணிக்கு பஞ்சமே இல்லையா? ஆனா அது தண்ணி பத்தான்னு சொல்லிட்டு இருக்கான். போதுமான நீர் இருக்கு. நம்மளுக்கு நீர் இருக்கு. அது நம்ம அரசாங்கத்தோட திட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளவு அழகா. சூப்பரான திட்டம். முன்னோடி திட்டம், முன்னோடி திட்டம், தற்காலிக திட்டம் கிடையாது. இந்த நீர்நிலைகள்லாம் வந்து பல பன்னோக்கு பல ஆண்டுக்கு உள்ள பயன்பாடை முன்கூட்டியே செஞ்சிருக்காங்க. அப்போ நம்முடைய பேர பிள்ளைங்களுக்கு கவலை இல்லை. ஆமா, கவலை நீரை பத்தி கவலை கிடையாது. ஆனா சிக்கனப்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஜனங்களை வந்து அப்படியே பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். டேக்ஸ் அது இதுன்னு போட்டு ஏற்றி விடுறது. நல்லது தானே அது. இல்லைன்னா அப்படியே இதாகிடுமே, பைப்பை திறந்துட்டு போயிடுவானுங்க. இது நல்லதுதான். முந்தி வந்து மெக்ரிச்சி 3 அடி ரிசர்வ் தானே இருந்துச்சு. ஆமாம், மண்டாயி நெக்ரிச்சி, இப்போ இன்னொன்று என்ன பிஎஸ் பிஎஸ் இப்போ ஏறக்குறைய 17 இருக்கு, 20 17 இருக்கு. இன்னைக்கு நிறைய இருக்கு. ஜூரோங்ல இருக்கு, பாண்டான் ஜூரோங், பாண்டான்ல இருக்கு, இன்னும் இந்த ரிசர்வ் இருக்கு. இது வந்து ஆத்து நீர் இருக்குல்ல, சிங்கப்பூர் ஆறு, காலாங்க ஆறு, அப்புறம் தேக்காட்டோடியா இருந்தது ஆறு என்ன ரோச்சோர் கேனல் ஆறு, ரோச்சே எல்லாம் இங்கே வந்து சந்திக்குது. எல்லா நீரும் அந்த வந்து அந்த அழுக்கு தண்ணி பூரா இதில் வந்து விழுது. இதை வந்து இந்த நிரப்பி வடிகட்டுறானுங்க. வடிகட்டி திரும்பி பம்ப் பண்ணி சுத்திகரிப்புக்கு ஆலைக்கு போய் அங்கேருந்து திரும்பி பம்ப் பண்ணி அனுப்பும். ரொம்ப இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி வீரன். வாங்க போகலாம். ஆஹா பத்தியா நண்பர்கள். வீரன், நீ உடும்பு சொன்னில, எங்க இருக்கு உடும்பு? வீரன் பார்க்காத உடும்பா? ஓ ஐயோ, பெரிய உடும்புல அது. உடம்பு ஏன்னா ஆத்து இது. ஓ இது பெரிய உடும்பு. ஓ முதல்ல மாதிரி இருக்கு. ஓ ரொம்ப பெருசு. வீரன் வந்து உடம்பே பார்த்துட்டாரு. என்ன விஷயம், நீங்க உடம்பை பார்த்தியா? அவன் உடம்பு கறி பேச உடம்பே வந்துட்டு. ஆமாம், நம்ம ஓமானிய நம்பரை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். மக்தூம் வணக்கம். நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வர்றீங்க. சிங்கப்பூருக்கு இந்த பாடுபடுறேன். அங்கெல்லாம் கார் இருக்கும். அது என்ன பண்ணுறது, இங்கே காரு கொஞ்சம் கஷ்டங்க. ஓமானில் வந்து 4-5 கார் வச்சுருக்கீங்க. அங்கே கண்ட்ரோல் இல்லைல்ல, அங்கே ஒன்றும் இல்லைல்ல. அங்கெல்லாம் ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது. இங்கே சிங்கப்பூரில் அது எங்களுக்கு ஒரு மன வருத்தம் தான். ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. நீங்கள் அங்கே வந்தால் 4 கல்யாணம் பண்ண முடியாது. 4 கல்யாணம் பண்ண முடியாது. முடியாது. முஸ்லீம்களுக்கு தான் அனுமதி. ஆனால் நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம்.
பழைய காலத்தில் ராஜாலாம் 10,000 அடிமைகள் மாதிரி 10,000 மனைவி 20,000 மனைவி அந்த மாதிரி. நம்மளுக்கு அந்த வேலையே வேணாம். போலாம். ஆளை பார்த்தா தொப்பி போட்டிருக்காரு. ஓமான்ல உள்ள ஆள் மாதிரி தெரியல. கொடை பிடிச்சிட்டு வர்றாரு. ஓமான் ரொம்ப விசனமான பகுதியாச்சா. அவர் வந்து இந்தியாவில் வந்து தமிழங்க பல பேர் அவர் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அப்படியா? தமிழ் நல்லா கற்றுக்கிட்டாரு. பெரும் புள்ளின்னு சொல்லுங்க. பெரும் புள்ளி இல்லை, தமிழ் கற்றுக்கிட்டாதான் ஆச்சரியம். ஷேக் அவர்களே, நீங்கள் சொன்னீங்களா ஒரு தமிழ் பாட்டு படிக்கிறேன், ஒரு பாட்டு படிங்க. உங்களுக்கு உள்ள போய் என்னங்க போன மாதமும் சொன்னீங்க அப்புறம் படிக்கிறேன். தமிழில் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல படிங்க. ஓகே, அப்புறம் வாங்க சொல்லுங்க. எப்படி என்ன பாட்டு? தெய்வீக காதலுக்கு இணையேது, தெய்வீக காதலுக்கு இணையேது. உங்களெல்லாம் பார்த்தாலும் சண்டையில் போட்டுருவோம். எப்படி ஓமான்கார் தமிழ் படிக்கிறாரு, தமிழ் பாட்டு. இன்னொரு பாட்டு. அந்த பாட்டு நல்லா பிடிக்கும். அந்த இடையில அடிலாம் ரொம்ப இனிமையாக இருக்கும். யார்? காமுவா ஷெரீஃபா? இது யாரு? இது வந்து காமு ஷெரீப் இல்லை, காமு ஷெரீப் தான். ஆனால் இந்த பாட்டுல இருந்து காமு ஷெரீப் கிடையாது. ஒரு பாட்டு படிங்களேன், காமு ஷெரீப் படித்த பாட்டு. அன்னையை போல் ஒரு தெய்வம், அதெல்லாம் காமு ஷெரீப்போட பாட்டு படிங்க. அதெல்லாம் இப்போ படிக்க முடியாது, சத்தம் போட முடியாது. அதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். வீரன் கொஞ்சம் எடுத்து விட. என்ன பாட்டு? ஒரு பாட்டு தெரியாதியா? என்ன தெரியாதுன்னு அன்னையை போல் அரைகுறை எனக்கு வந்து அங்கங்கே தெரியும். நாக்கு வந்து சரியா பெறலாது. தெய்வமில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. இதெல்லாம் வீட்டில் சத்தம் போட்டு படிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து படித்தா படிக்க வரும். இல்லை தொட்ட படிக்க வராது. ஏரிக்கரை மேலேருந்து காத்து ஒரு சரி போட பாடி அந்த காட்சிக்கும் அந்த பாடலுக்கும் எடுத்து விடுங்க. எப்படி? ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே அன்னம் போல நடந்து. அது சரியா முழுசா தெரியாது. படிக்கக்கூடிய பாட்டு அது. ஓமான்காரை கேட்போம். படிங்க ஓமான்காரை. இந்த ஏரிக்கரை மெதுவா படிங்க. ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே தாளம் காதலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே, அன்னம் போல நடை நடந்து ரொம்ப ரசிப்பு அந்த பாட்டை. அன்னம் போல நடை நடந்து செங்கிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. ஓகே, அவ்வளோதான். கீழே இருந்து இறக்கி அதை மேலே கொண்டு வர ரொம்ப அருமையா இருக்கு அந்த பாட்டு. மாமர தோப்பினிலே டிஆர்பி விஜயகுமாரியும் இப்படி சந்தோஷமா இந்த தேவிகாவா இருக்கும். தேவிகா இல்லை, முதலாளி படம் தேவிகா. தேவிகா தான் விஜயகுமாரியா? தேவிகா எஸ் ராஜேந்திரன் தேவிகா சைக்கிள் எல்லாம் போவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம். Cross over to platform B for train service towards City Hall. மட்டும் ஓமான்லேருந்து வந்திருக்கீங்க. ஓமான் எப்படி இருக்கு? ஓமான் உங்கள் ஊர் தான். இங்கே சுத்தமாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஆனால் சிங்கப்பூர் சுத்தவர் நைனா முகமது எல்லாம் இஸ்லாமணி. போய் பார்த்தியா என்ன உனக்கு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் மொத்தமாக பார்த்தா சொன்னதுக்கு தான் கரெக்டாக 7 செட்மீல் போடுங்க. சரிங்க, அவரை எடுத்துக்கிறோம். அந்த ட்ரேயில் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னு அவன் ட்ரே கொண்டுட்டு வருவார். அதில் வேணுங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கணும். சாப்பிடலாம். சாப்பிட்றோம். இந்த கடை காந்தி உணவகத்தில் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்.
ஒரு ஆள் நீ வை அந்த லைனா தருவாரு அவருக்கு 10 வீடியோ ஏதாவது அடிக்கிறீங்க. cheers. ஓகே, நம்ம வீரையன். என்ன வீரையன்? புனித பானம் அருந்துகிறாயா? சோமபானம். சோமபானம். அது ஒரு பாட்டு இருக்கு. சோமபானம். நான் வந்து காஃபி பானம். நம்ம சொல்றோம் விஸ்வலிங்கமும் காஃபி, அதனால சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா 3 பேரை பிடிக்கணும். தேவராஜ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. now we are at the Singapore Botanic Gardens, Bukit Timah Gate. இருந்துச்சு. நான் பிரைமரி ஸ்கூல் படிக்கும்போது நான் குரல் பார்த்துருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 66 அல்லது 67 தெரியல. 67 இருக்கு. எல்லாம் வந்து நான் வந்தேன், ஜான் பீட்டர் வந்தாரா என்னன்னு தெரியல, நமச்சிவாயன், நான், பரந்தாமனு, கடம், இளங்கோவன், இளங்கோவன் எல்லாம் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு பொம்பளை பிள்ளைல தனலட்சுமி, சரோஜினி, நலாயினி. அதில் குரல் நிறைய இருக்கும். அப்போ அது இருக்கா? இல்லை அது இல்லை. ஒரு மரம் வந்து அந்த கிளை வந்து இப்படி உடையாரம், அதில் உட்காந்து நம்ம பிள்ளைங்கெல்லாம் உண்மை பிள்ளைங்கெல்லாம் ஜான் பீட்டர் பழைய கதையெல்லாம் பேசுறாங்க. என்ன உத்து பார்க்குறேன்? யாருக்காக காத்திருக்கப்ப? நம்ம நண்பர், உயிர் நண்பர் தேவராஜ் வருகிறார் வந்து கொண்டு இருக்கிறார். வந்துடுவார். now Mr. Devaraj is coming. வருக வருக தேவராஜ் அவர்களே. இது வந்து மூங்கி மரம் புலோபில்ல பத்தமே. அதே தான் அதே தானே? இதுலயே இந்த மூங்கிலேயே பல விதம் இருக்கு. ஒன்று பெரம்பு மாதிரி இந்த இருக்குல்ல, அந்த இது அதுவும் மூங்கில் தான். ஓ, அது இல்லை, இது வந்து அழகுக்காக நடுவாங்க. அழகுக்காக நடுற மரம். ஓகே, இளம் வயசான மரம் நடந்துச்சுங்க. கிளைவில இருந்து ஆம்பளைல இருந்து பப்பாளி பழம் ஊரில் சாப்பிட மாட்டாங்க, டவுனில் சாப்பிட்றாங்க. ஓ நண்பர் மாசுலாமணி இந்த ஃப்ளவரை வந்து மாட்டுக்கு போடணும். வா, அருமையான வண்ணம், நல்ல வண்ணம். சாப்பிட முடியும். நல்லா இருக்கும். நமச்சிவாயம் இந்த வீடியோ அவன்கிட்ட கூட அவனுக்கு லிங்க் பண்ணி சீக்கிரம் வந்துரு அப்படின்னு. ஓகே, வீரன் அவர்கள் வந்து நமச்சிவாயத்தை கான்டாக்ட் பண்ணி யூடியூப்பை பார்க்க சொல்லு. சரி சரி, நான் அனுப்பியிருக்கேன். நம்பிச்சதுக்கு அனுப்பியிருக்கேன். ஓ ஓகே, இவர் தான் மீசை. 2 வீடியோ அனுப்பியிருக்கேன். இந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா? அது நமச்சிவாயத்தோட வேற ஆமாம். இப்போ இந்த மாதிரி பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இந்த பூக்கள் வந்து வரிசையாக அழகாக தொங்குறது, இதை பற்றி நண்பர் தேவராஜிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், அவர் பதிலை. ரொம்ப அழகாக இருக்குது. என்ன தேவராஜ் என்ன சொன்னீங்க? பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, மனத்துக்கு அவ்வளோதான். அவ்வளோதான். பூக்களை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் வேணும். கோடிக்கணக்கு கண்கள். கோடி கண்கள் வேணுமா, பணம் வேணுமா? கோடி கண்கள். கோடி கண்கள் பார்த்து ரசனைக்கு வந்து கோடி கண்கள் பார்த்து ரசிக்கணும். உடனே பார்ப்போம், உடனே பார்த்துருவோம். ஆபவிழாவில் வந்து 1971 நினைக்கிறேன், உலக சுற்றுப்படம் படம் எடுக்கும்போது அந்த அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு படம் எடுத்தாங்க. சிக்குமங்கு பப்பா பப்பாங்க. அந்த காட்சி வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் நடந்துருக்கு.
அவ்வளவு இது மறுபடி அந்த டேஸ்ட் சரியா வரலன்னு சொல்லி மறுபடி எடுத்தாங்க. அங்க வந்து நாகேஷ் வந்திருந்தாரு. சாப்பாடு வந்து கோமலவராஜ்ல இருந்து சைவ சாப்பாடு வந்துகிட்டு இருக்கோம். அது எம்ஜிஆர் பயன்படுத்தினது வந்து இது சோப்ரதேசரோட காடி. பிரமாதம். சோப்ரதேஸ் இப்போது அம்மணி ரெஸ்டாரண்ட் இருக்கும். இப்போ நண்பர் மக்தூம் வந்துட்டாரு. ஓமான்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி கரெக்டாக நண்பர் மக்தூம் வந்துட்டாரு. வருக. அடுத்தது தலைவர் ஜான் பீட்டர் வந்துட்டாரு. முக்கியமான ஆளு ஜான் பீட்டரு. அடுத்து மாசலாமணி வந்துட்டாரு. அடுத்து நைனா முகமது வந்துட்டாரு. நமச்சிவாயம் வந்துட்டாரு. நமச்சிவாயம். வீரையன் வந்துட்டாரு. வீரையன் வருக. தேவராஜு வந்துட்டாரு. வருக. செல்வராஜு வந்துட்டேன். வருக. வீரையன் தான் நம்ம கெஸ்ட்டு. ஓகே வீரையன் வருக. ஓகே நம்ம நமச்சிவாயம், நம்ம தேவராஜ், ஷேக் முஜிபுர் ரஹ்மான். சந்தோஷமா இருக்கு. நிச்சயம் வருவேன். ஜான் பீட்டரு வணக்கம். சட்டி சோறு சிக்கன் சட்டி ஆர்டர் பண்ணிடுறாங்க. வீரையன் சட்டி சுட்டதடா அந்த சோறு. ஒரு வீரையன் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. அவருக்காக இந்த விருந்து அம்மணி ரெஸ்டாரண்ட்டில் நடத்துகிறாங்க. வீரையன் வருகை. சிங்கப்பூருக்கு சட்டி சோறு சிக்கன் சட்டி உரப்பு குறவப்படுத்தும். கத்திரிங்க அதான் இப்போது நண்பர் மத்தும் அவர்கள் வந்து ஓமான் நண்பர் வந்து மீன் வரை சாப்பிட்றாரு. ஜான் பீட்டரு யார் ஆர்டர் பண்ணாங்க? எனக்கு சொன்னேன் அந்த சட்டி இது விருந்து தடப்படலாம் இருக்குது. ஓமான் நண்பர் வந்து சாப்பிட்றாரு. மத்தும் ஃப்ளைட் எப்படி நேராக வந்துட்டீங்க இன்னைக்கு? எந்த வழியாக வந்தீங்க? பேங்காக்கா துபாயா? நேரடி ஃப்ளைட் இருக்காப்ப. வெரி குட். வெரி குட். சட்டி சோறு கோழி இருந்துச்சா இல்லையா? கோழி இல்லைல்ல. நிறையா போயிடுச்சா?